வசனத்தை வாசிக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்பீங்களா? மைக்கில் கூட வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம். போதும், கவனிங்க. கொஞ்சம் எனக்கு டெப்தா வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னா ஃபிளாட்டா இருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பார்க்க. அப்படி இல்லை, வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லாத்துக்கும் பழகி போன ஒரு வசனம் இல்லையா? இது எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்டு கேட்டு பழகி போன விஷயம். ஆனா இதுல இருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணி பார்க்கணுமா? டேஸ்ட் அண்ட் see that the Lord is good அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா டேஸ்ட்ங்கிறது அறிவுல வரதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, டேஸ்ட் அறிவுல வருமா? இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு சாக்லேட் எடுத்து இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள் எடுத்து காமிக்கிறேன். அது அந்த அறிவு உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுத்துருமா? கொடுக்காது. எப்போ நீங்க சாப்பிடுறீங்களோ அப்போ. ருசித்து பார்ப்பது என்பது என்ன? அறிவின் அடிப்படையில் அல்ல, உணர்வின் அடிப்படையில். கரெக்டா இல்லையா? உங்க உணர்வு என்ன சொல்லும்? பாகக்காயை சாப்பிடும் போது இது கசக்குது அப்படிங்கும். ஒரு ஜிலேபியை சாப்பிடும் போது இது இனிக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு மாம்பழத்தை. அப்போ நாம் எவைகளை டேஸ்ட் பண்றோமோ அது அறிவின் அடிப்படையில் அல்ல, உணர்வின் அடிப்படையிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி தெரிஞ்சிருக்கிறோம்னா, அறிவின் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் தோற்று போகிறோம், சோர்ந்து போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஏன் கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருகிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே அறிவின் அடிப்படையில கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம், உணர்வின் அடிப்படையில அறிந்து கொள்ளவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை, வசனம் இருக்கா இல்லையா? அறிந்தான். காயின் பிறந்தான். கரெக்டா? இது மாமிசீக உணர்வு. லிசன், சபையே லிசன். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். இது மாமிசீக உணர்வில் வருகிற ஒரு பிறப்பு. அதே வசனத்தை எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க கடவன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், நான் புருஷன் கணவன் மனைவியை குறித்து சொல்லவில்லை, நான் சபையை குறித்து சொல்லுகிறேன். சபையானது எப்படி கணவன் மனைவி இணைந்து ஒன்றை உணர்ந்து பெற்றெடுக்கிறார்களோ அதே போல ஆவியாகிய தேவனும் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியும் இணைந்து புதிய ஜனங்களை பெற்றெடுக்கிறது தான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர்ங்கிறத எப்படி ருசிக்க முடியும்னா உணர்வின் அடிப்படையில தான். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் அங்கங்க சுட்டி காண்பிக்க. சங்கீதம் 100வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 100:5. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க தலைமுறையோட நிக்காதான். அவர் நல்லவர்ங்கிறது உங்களுக்கு அடுத்த தலைமுறை என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறதா. எப்படி இருக்குதா? வசிங்க முழுசா. அவருடைய உண்மை, அவர் ஒரு தடவை உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவருடைய உண்மை எது வரைக்கும் இருக்குமா? தலைமுறை தோறும். 3-4 தலைமுறை அல்ல. வேத வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாம். ஆமீன் சொல்லுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா சாபத்தை குறித்து பேசும்போது 3-4 தலைமுறை தான் சொல்லும் பைபிள். 3-4 தலைமுறை வரைக்கும் தேவன் சாபத்தை, அதாவது விக்கிரகாராதனையை பண்ணும்போது 3-4 தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிற தேவன் சொல்லும். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது எப்படி சொல்லும் தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப பிரச்சனையை கொண்டு வர போறேன். உங்க மத்தியில ஒரு பிரச்சனையை கொண்டு வர போறேன். என்ன அப்படின்னா,
ஆண்டவர் நல்லவர்னு சொன்ன அதே வேதாகமும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளை என்ன பண்ணி பார்க்க சொல்லுதான், ருசித்து பார்க்க சொல்லுதான். இப்போ யோபுவை குறித்து கொஞ்சம் திருப்ப போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெந்தகோஸ்தே சபைகளுக்கு தெரிந்த ஒரு சத்தியம். யாரை குறித்து தெரியும்? யோபை குறித்து தெரியாத ஒரு கிறிஸ்தவர்களே இருக்க வாய்ப்பே இல்ல. சரி, ஆனாலும் நான் உங்களுக்கு ஆங்கங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்திலேயே வரப்போம். 1வது அதிகாரம் 21 வசனம் வாசிங்க பார்க்கலாம். நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் என்ன பண்ணாரா? கொடுத்தார். ஓஹோ, இப்ப கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண சொல்லுது வேதம்? இப்ப இங்க ஒரு வசனம் சொல்லுது, இதே வேதம் சொல்லுது, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த வசனம் நம்ம கிறிஸ்தவர்கள் எப்போ அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். எங்கேயாவது மரண வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இப்போ வேதம் நமக்கு சொல்லுது நல்லவர் ருசி பாருங்குது. அப்ப கொடுத்தாதான் நல்லவர் இல்லையா? எடுத்தா நல்லவர் நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களாங்க? அப்புறம் எப்படிங்க இங்க சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு? சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொடுத்தது யார், எடுத்தது யார், இந்த வசனம் சரியான பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ யோபு புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே வருவோம். இப்போ யோபுனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? தேவன் அவரை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை வேலி அடைத்து. யோபு யார் தெரியுங்களா? தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், சன்மார்க்கன், நீதிமான். இவனை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறான்? வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்களேன். வேலி அடைத்து. சரி, இப்ப வேலி அடைச்சிட்டார். இதை யார் தெரியுமா டெஸ்டிமனி சொல்றான், சாட்சி சொல்றது யார் தெரியுமா? யார் சொல்றான்? பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க. யோபு குறிச்சு இவ்வளவு அறிவு. ஆமா, சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட போய் என்னன்னு சொல்றான்? நீர் அவனை, சரி அதுக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 10வது வசனம் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க. இப்ப வேலி அடைச்சிட்டார் கர்த்தர். கவனிங்க, கர்த்தர் வேலி அடைச்சிட்டார் இல்லையா? இப்ப போய் வேலி அடைக்கவில்லையோ, அதனால் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் கோடீஸ்வரன். அந்த தேசத்திலேயே நம்ம இந்தியாவில் டாடா, அம்பானி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா? அம்பானில இருக்கிற மாதிரி அந்த தேசத்துல யோபு யாரு? பெரிய கோடீஸ்வரன். அவன் அந்த தேசத்தில் பெருகி இருக்கிறான். அவன் பேர சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மரியாதைக்குரியவன். ஆனால் கர்த்தர் அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவனையும் சேர்த்து என்ன வச்சிருக்கிறாரா? ஹலோ, கவனிங்க. வேலி அடைக்கிறது என்ன? இப்ப இந்த காம்பவுண்ட் வேலி அடைக்கிறதுனா கேட் இல்லாதது வேலின்னு சொல்லுவோமா? இப்போ வீடெல்லாம் கட்டியாச்சு, கதவு திறந்தே கிடக்குது, கதவு வந்து வைக்கவே இல்லை. இது பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. ஆனா இவன் சொல்றான் அவன் பாதுகாப்பா இருக்கிறான், வேலி அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா அதுக்கு ஒரு கேட் இருக்குது, பூட்டப்பட்டிருக்கிறவன். இப்ப போய் ஆண்டவர் கிட்ட கேக்குறான் என்னன்னு. என்ன சொல்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான், கூர்ந்து கவனிக்கணும் இத. உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீர் உம்முடைய கையை நீட்டி என்ன பண்ணும்? பேசுங்க ஐயா. என்ன பண்ணும்? தொடு. ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா அப்பதான் இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயாவது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கவனிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், நீர் தொடும், நீ தொட்டா அவன் தூஷிப்பான். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம். ஹலோ, என்ன வசனம் தப்பா இருக்குல்ல? இவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவனை
தொடுங்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லணும்? சரிப்பா தொடரங்கணும், இல்ல தொட மாட்டேன்னு பதில் சொல்லணும். ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யார் கையில் இருக்குது? சொல்லுங்க, யார் கையில் இருக்குது? எப்படிங்க? அவன் வேலை அடைக்கப்பட்டிருக்கிறான். யோபு அவன் கர்த்தருக்கு பயந்தவன், நீதிமான், சன்மார்க்கன், வேலையடைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் உன் கையில இருக்கிறான். ரெண்டு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஒண்ணு என்ன, வேலையடைக்கப்பட்டதுக்குள்ள இருக்கிறவன் எப்படி சாத்தான் கையில போய் சிக்குவான்? கரெக்டா? ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆண்டவரை அறிக்கையிடுறாரு, அவன் ஏற்கனவே யார் கையில இருக்கிறான்? யார் கையில? சாத்தானுக்கு. ஆண்டவர் கையில இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏய், எல்லாம் உன் கையில இருக்குதுங்கிறார். இதுக்கு பின்னாடி விளக்கம் கொடுப்போம். ஆண்டவர் இங்கே இதே வசனங்கள்ல இருந்து தான் கொடுக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே வேலி அடைக்க வேண்டிய வேலை அவரோட வேலை. அந்த வேலி அடைச்சு அந்த வேலியுடைய சாவிய அவர் வச்சுக்க மாட்டார், உங்க கையில தான் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. சரி, இன்னும் கொஞ்சம் உதாரணமா ஆழமா சொல்றேன். நோவா பேழையை கட்டினார். எல்லாருக்கும், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் வசனம், எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை தான் சொல்றேன். நோவா பேழையை கட்டினார். நோவா பேழையை கட்டின உடனே எல்லாம் அவனுடைய மகள் அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. 8 பேர் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் உள்ள போயிடுச்சு. போன உடனே வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தர். சரி, 40 நாள் தண்ணி வந்துருச்சு. இப்போ கதவை கர்த்தர் திறந்தார்னு இருக்கா, நோவா கதவை திறந்தான் இருக்கா? விளங்கினவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிங்க கர்த்தர் கதவை அடைச்சாரு? திறக்கிறது யாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வேலை அடைச்சு அந்த சாவிய யார் கையில கொடுத்துருவாரு? நம்ம கையில கொடுத்துருவார். நம்ம நினைச்சா திறக்கலாம், நம்ம நினைச்சா பூட்டி வைக்கலாம். கரெக்டா? சரி, இப்போ இங்க யோபு நடக்கிற வாழ்க்கையில இதே தான் நடக்குது. என்ன நடக்குது? எல்லாம் உன் கையில இருக்குது. சரி, அந்த எல்லாம் உன் கையில இருக்குன்னு இவன் என்ன பண்றான்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். 14ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அந்த பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பிச்சு அதை உம்மிடத்தில் அறிவிக்கும்படி வந்தேன். லிசன். ஆண்டவர் என்னைக்குமே தான் செய்கிற காரியத்தை பயமுறுத்துகிற தேவன் அல்ல. யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு அல்லேலூயா. சரி, கொஞ்சம் குழப்பம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். வர இப்போ இங்க ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு வந்து யோபின் இடத்துல வந்து என்ன சொல்றான்? இவைகள் எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டிட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு வந்தேன். பிசாசு எப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறான்னு கண்டுபிடிக்க முடியும்னா, நெகட்டிவான வார்த்தைக்காகவே ஒருத்தனை தப்ப விடுவான். நீ அதை கேட்கும் போது, எதிர்மறையான காரியத்தை நீ கேட்கும் போது இன்னும் பலவீனம் அடைவாய். யாருக்கெல்லாம் விளங்குது? ஆனா தேவன் ஒரு மனிதனை அனுப்புவாரானால் அவன் பலவீனமாகிற விஷயத்தை கர்த்தர் அவனுடைய காதுல போட மாட்டார், அவனை பலப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சரி, அடுத்தது வேகமா போறோம். 26 வசனம், சாரி 16வது வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அடுத்த வசனம் பாருங்க, 27. இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, அப்படியே சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன்.
அடுத்தது பாருங்க 19வது வசனம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையில் அடிச்சு பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் அவன் ஒருவன் மாத்திரம் தப்பித்து. கவனிங்க, இப்ப ஒருவன் மாத்திரம் இது யார்கிட்ட சொல்றதுக்கு ஒருவன் மாத்திரம் தப்பிக்கிறான்? இப்படி நான் சொல்றேன். இப்போ ஏற்கனவே யார் கையில் இருக்கிறான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி, இப்போ இவ்வளோ ஒருவன் மாத்திரம் தப்பிக்கிறதெல்லாம் இங்க அழிக்கப்பட்டதெல்லாம் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரால அல்ல. சொல்லுங்களேன், பைபிள் ஏதாவது தப்பா எழுத சொல்றேன்னா பைபிள் வசனத்தை தானே போதிக்கிறேன். இப்போ சாத்தான் தான் எல்லா சொத்துக்களையும் அழிக்கிறான். ஒருத்தனை மாத்திரம் தப்பி வைக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, தப்பி வரல, இவன் தப்பு வச்சு அனுப்புறான். நல்லா கவனிங்க, ஒருத்தனை மாத்திரம் உயிரோட அனுப்புறான். காரணம் என்ன? ஒவ்வொரு விஷயத்தை கேட்க 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 யோபுனுடைய பலன் குறுகி கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்படி சொல்லிட்டு தான் கடைசி வசனம் சொல்லுது, நிர்வாணியாய் வந்தேன். சொல்லுங்களேன், நிர்வாணியாய் வந்தேன் போனேன். கரெக்ட் தான். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். இதுல ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான். என்னது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். தேவனுடைய ஜனங்கள், கொடுத்தது யாரு? வேலி அடைச்சது யாரு? எடுத்தது யாரு? அப்ப இந்த வசனம் என்ன? பிசாசுக்கு அனுமதி நீங்க பைபிள் இல்ல. இப்படியே கேட்டு கேட்டு கேட்டே நம்ம வந்து வாக்கிய ஓட்டிட்டோம். இங்க அனுமதிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? அவன் உன் கையில் இருக்கிறான், நான் அனுமதி கொடுக்கிறேன்னு வசனம் எங்க இருக்கா? இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் டெப்தா போவோம். 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். அம்மா கொஞ்சம் நல்லா படிங்களம்மா. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் என்ன சொல்றார்? சரி, அப்பனா நானே தொடறேன் சொன்னாரா? சொல்லல. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் உயிரை மாத்திரம் விட்டுடுன்ட்டார். இதுதான் பர்மிஷன் கேட்கிறார். பர்மிஷன் தான் கேட்கிறார். லிசன், இவன் ஏற்கனவே யார் கையில இருக்கிறான்? நீ சரீரத்தை தொட, அவனுக்கு வியாதியை கொடுன்னு அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றார், அவன் ஏற்கனவே உன் கையில இருக்கிறான். இப்ப அனுமதி நான் பைபிள் எழுதி இருக்குது இல்ல, இங்கிலீஷ் பைபிள் இன்னும் அழகா எழுதுது. ஆல்ரெடி அவன் ஏற்கனவே அவன் உன் கையில தான் இருக்கிறான். லிசன், நாம் செய்து கொண்டு இருக்கிற காரியம் என்ன என்பதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சரி, இப்போ யோபு கிட்ட இந்த வசனத்தை கொண்டு போய் விடுகிறோம். என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை. இப்ப யோபு உண்மையாலுமே உங்களுக்கு இது நடந்திருந்ததுன்னா, கர்த்தர் நல்லவர்ங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற எல்லா வண்டியும் சீஸ் பண்ணி பைனான்ஸ்காரன் எடுத்துட்டு போயிடுறான். உங்க வீட்டெல்லாம் இடிஞ்சு போயிடுது, உன் பிள்ளையெல்லாம் செத்து போயிடுறான். இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கர் சொல்றேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க பிரதர். ருசிச்சு பாப்பீங்களா? யோ போயா, உன் ஆண்டவரும் வேணா, உன் மண்ணாங்கட்டி வேணா, சபைக்கு வந்து இடிஞ்சு போனதுதான் மிச்சம், கர்த்தரை தேடி அழிஞ்சு போனதுதான் மிச்சம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உண்மையே சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் தானே. இப்ப ஆனா இங்க நம்மால மட்டும் எப்படி சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார். சரி, இப்ப வியாதி வந்துருச்சு. இப்ப என்ன வியாதி வந்துருச்சு தெரியுமா? சொறி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? அப்படித்தான் பைபிள் சொல்லுது. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. புறப்பட்டு யோபுவினுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். சரி, இப்ப வியாதியை கொடுத்தது யாரு? ஹலோ சொல்லுங்களா? யாருங்க? சாத்தான் வியாதியை கொடுத்தான். கர்த்தர் கொடுத்தாரா? ஆனா நம்மால் என்ன சொல்றான் பாருங்க, பின்னாடி வாசிங்க, திருப்புங்க. இல்லம்மா இருமா,
இருங்கம்மா. அடடடடடா, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இவன் அவங்க பொண்டாட்டி சொல்லுது, யோ என்னையா இது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, என்ன ரொம்ப நல்ல மாதிரியே இருக்கிற. பொண்டாட்டி சொல்றது உண்மைதான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க அடுத்தது, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, லோக்கல் ஸ்லாங்ல சொல்ற, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற. நன்மையை பெற்ற நாம் தீமே, இதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்றேன், ஆரோக்கியத்தை பெற்ற நாம் சொரியை பெறாமல் இருக்கலாமோ? இப்ப நான் போய் சொல்றேன், உங்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொறி பிடிச்சிருச்சு, புரியுதா? இப்ப நான் வந்து சொல்றேன், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை. ஓ, ஆரோக்கியத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவர். ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய நான், ஆரோக்கியத்தை அனுபவித்த நான், இப்போ நான் வியாதியை அனுபவிக்காமல் இருக்கலாமோங்கிறது தான் அது அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்வி, இது சாத்தான் கொடுத்த வியாதியா, ஆண்டவர் கொடுத்த வியாதியா? சொல்லுங்களேன் சத்தமா. கொஞ்சம் சந்தேகமா தாங்க இருக்குது. ஆண்டவர் இது மேபி கொடுத்துருப்பாரோ என்னவோ. ஹலோ, சரி முடிஞ்சிருச்சா? இப்போ ஐயா என்ன பண்ணிட்டாரு, வியாதி வாங்கிட்டார், சொரி சிறங்கோட உட்கார்ந்துட்டு. இப்ப அவர் நண்பர் வராரு. யாரு யாருங்க? அவருடைய நண்பன் எலிபாஸ் வரான். வந்துட்டு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. 5வது அதிகாரம் 27ஆம் வசனம், 28ஆம் வசனத்தை வாசிங்க. 5, 27, 28. சாரி 17, 18. தேவன் லிசன். இப்போ யோபோட ஃப்ரெண்ட் வந்தாச்சு. நல்ல ஃப்ரெண்டுங்க இருக்காங்க யோபுக்கு 3 பேர். அதுல ஒருத்தன் சொல்றான், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன். இப்படியே சரி, இப்போ கேட்கறேன் கேள்வி. இப்போ இவன் சொல்ற டைலாக் வருவோம். உன் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு, உன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, இப்போ உனக்கு வியாதியும் வந்துருச்சு, உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, இருக்கிறது ஒரே ஆள் தான், மனைவி மட்டும் சாகல, கூட இருக்க. அவளும் என்ன சொல்றா, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடுங்கிறா. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்றான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உன் பிள்ளைகளை கொன்ன தேவன் பாக்கியவான். நீ யார் பிள்ளைகளை கர்த்தர் கொல்றாரோ அவன்லாம். நான் சொல்றது கரெக்டா இல்லையா இந்த வசனத்தின்படி? அடுத்தது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். சர்வ வல்லவருடைய சிட்சையை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரோக்கியத்தை கொடுத்த தேவன் வியாதியும் கொடுத்திருக்கிறார், அவர் சிட்சிக்கிறார் உன்னை. அவர் சிட்சையை நீ என்ன பண்ணாத, அற்பமா எண்ணிராத. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் அடிக்க நீ காஸ்ட்லியா நினைச்சுக்கிட்டே இரு. அவர் அடிக்க சரி. இப்ப போய் யோபு கிட்ட, கர்த்தர் நல்லவர் என்பதை அப்பா. அடுத்த வசனம் அழகா சொல்றாரு பாருங்க. நம்மால சொல்லுங்களேன், படிங்க. அவர் காயப்படுத்தி, பாட்டும் பாடிட்டோம், காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் தோத்துறான், அவர் நல்லா இருக்கட்டும். இங்க கவனிங்க, காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். காயப்படுத்திட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் காலை உடைச்சிட்டு இல்லைன்னா உனக்கு எங்கேயாவது ரத்தம் வர வச்சுட்டு அவர் என்ன பண்றாராம், இப்படிப்பட்ட தேவனையா நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கறது. ஹலோ, என்னங்க ஐயா குழப்புறீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி சத்தியெல்லாம் கேட்டது, இன்னைக்கு வேரெல்லாம் புடுங்க போறோம். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்க சிந்தையில விதைக்கப்பட்ட வேர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றான், காயப்படுத்தி கட்டி போடுறார். அப்புறம் அடிக்கிற தேவன், அவர் அடிக்கிறார், அவருடைய கையை ஆற்றுகிறது. ஆமா, பிள்ளைங்களி விட்டுக்கிறார் தொட்டிலையும். அவர் நல்லவர்னு ருசிப்பாரு. நீ ருசி பார்ப்பீங்களா? இதனாலேயே நம்ம கிறிஸ்தவ உலகம் செத்து போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்க ஐயா, இதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. அவனை வேலி அடைத்த தேவன் ஏன் இப்படி சொல்றாரு? அவனை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறாரு? இவர் அனுமதிச்சாரா அப்படின்னா கிடையாது, ஏற்கனவே உன் கையில தான் இருக்கிறேன்றாரு. எப்படி வேலிக்குள்ள இருந்தவன் பிசாசின் கையில் போனான் என்றால்,
ஐயா, நீ தேவ பக்தியாய் வாழ்வது முக்கியம் அல்ல, நீ தேவனுக்கு பயந்து வாழ்வது முக்கியம் அல்ல. லிசன், இங்கே பொறுத்த வரைக்கும் வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் கவனிக்க, கூர்ந்து பார்க்க விரும்புகிறேன். நீ உத்தமனாய் இருக்கிறதும் சன்மார்க்கனாய் இருந்ததும் பரிசுத்தமாய் இருக்கிறது முக்கியம் அல்ல. ஆனா பயந்தாங்கோலியா இருந்தீங்கன்னா பிசாசு உள்ள வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. புரியல தானே? இப்படி நான் சொல்றேன். மூணாவது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இப்ப வேலிக்குள்ள மாட்டினவன் எங்க சிக்கனான் அப்படின்னா, யாருக்கிட்ட, எப்படி சாத்தான் கிட்ட சிக்கனான் பைபிள் சொல்லுது. இப்ப யோபுவே சொல்றார், என்னது? நான் பயந்த காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன பயந்தேனோ. பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் என்ன வேலைன்னா, ஐயோ என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருவாங்களோன்னு தேவனுக்கு பயந்து இல்ல, பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்கிற பயத்திலேயே பழியிட்டு இருந்தான். விலங்குதான் நான் சொல்றது. ஐயோ என் பிள்ளைங்க வெளியில காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கிறேனே, என் பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்குதே, 1/2 மணி நேரம் லேட்டுனாலும் திக்குங்குதே. பயந்தேனா பிசாசு அந்த இடத்துல இருப்பான். ஆமேன் சொல்லுங்க. அப்ப நாங்க என்னையா பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்னா, நான் என் குழந்தையை இயேசுவின் ரத்தத்திலே மறைத்திருக்கிறேன், அந்த பிள்ளையை எதுவும் தொடுவதற்கு முடியாதுன்னு நீ அறிக்கணும். இந்த அறிக்கை இருந்தா மாத்திரம்தான் பிசாசு வேலிக்குள்ள வரமாட்டான். அல்லேலூயா. அப்ப பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை மீறி ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல. பயந்த காரியம் எனக்கு என்ன நேரிட்டது அப்படின்னா, இவன் என்ன நினைச்சான்? பிள்ளைங்கெல்லாம் ஏதோ ஆயிடுன்னு நினைச்சான், ஒட்டகம்லாம் சாவுன்னு நினைச்சான். அப்படிதானே அர்த்தம்? இது சொல்லுங்களேன். அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியலையே, கொஞ்சம் ஆடலையே. இத்தனை வருஷம் கேட்ட சத்தியத்தை மாத்தி பேசுறாரு இவரு. சரி போகலாம், கவனிங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்ல கொண்டு போக விரும்புறேன். பயந்த காரியம் நேரிட்டதுன்னா, பயந்தது நேரிட்டது. சரி, அடுத்தது நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்போ அடுத்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே. இப்போ தேவ ஜனங்கள், தேவன் உங்களை அழைத்த போதே உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். ஆதலால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற தெய்வம் எடுக்கிற தெய்வம் அல்ல. அதனால் கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் விளங்கலையா? சரி, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமோ, ஆரோக்கியத்தை பெற்ற நாம் வியாதியை பெறாமல் இருக்கலாமோ என்று சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்லுகிறேன், ஆரோக்கியத்தை கொடுத்தது, நன்மையை கொடுத்தது கர்த்தர். அதனால் அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற தெய்வம் எடுக்கிற தெய்வம் அல்ல. கர்த்தர் நன்மையை செய்கிற தெய்வம், தீமையை செய்கிற தெய்வம் அல்ல. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், கரெக்டா? அவர் வந்து இந்த பூலோகத்துல என்னை கண்டவன் யாரை கண்டான்? என்னை கண்டவன் யாரை கண்டான்? அதுக்கு அவருக்கு பதில் சொல்லுது, அவருக்கு பேர் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் எங்கேயுமே தீமை செய்யல. அப்ப பிதாவை இந்த பூமியில வெளிப்படுத்துகிற கிறிஸ்து எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் இருந்தார். அதனால கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. காயப்படுத்தி கட்டு போடுற கர்த்தர் அல்ல. நீ எங்கேயாவது காயப்பட்டுட்டு வந்தேனா உன் இருதயத்தின் காயங்களை மாற்றுகிறவர் தான் என் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. உன் பலவீனத்தின் நிமித்தம் நீ காயப்பட்டிருப்பாயானால், உன் பலவீனத்தின் நிமித்தம் காயப்பட்டிருக்கிற காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், உன்னை அழிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. இந்த யோபு புஸ்தகத்தை பேசி பேசி பெந்தகோஸ்த சபைகள் நாசமா போச்சு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும், நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தின தேவன். அவர் எப்படி உங்களை கைவிட்டுடுவார்? அவர் எப்படி உங்களை காயப்படுத்திடுவார்? நீங்க காயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் காயப்பட்டார்.
சத்தமா ஒரு அல்லேலூயா வர வேணாமா? சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க, இவன் தப்பு செஞ்சிட்டான். நடுவில் நீங்க வீட்டுல போய் எல்லாம் வாசிச்சு பாருங்க யோபுவை. யோபு நிறைய விஷயங்கள் பேசுவார். 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோபு மறுபடியும் அறிக்கிடுவார். என்ன அறிக்கிடுவார் பாருங்க. 19வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 19வது அதிகாரம் ஒரு அங்கங்க வசனத்தை மாத்திரம் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன சொல்றாரு? 7வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை, நான் கடந்து போகாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை, ஆண்டவர் மேல என்னென்ன பலி போடுறாரு பாருங்க. அவர் என் வழியை இருளாக்கி விட்டார், என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கீழத்தை எடுத்து போட்டார், அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். ஐயா, எப்படி ஐயா உனக்கு ஞாபகம் வருது? எப்படி உனக்கு உரிமை இருக்குது இவ்வளவு பேசுவதற்கு? கரெக்டா இல்லையா? நீ யோபு, நீ உத்தமன் தான், சன்மார்க்கன் தான். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவனை யார் மேல பழிய போடுற? கொடுக்கும் போது கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, எடுக்கும் போது நீ உன்னை நீதிமானா காமிச்சுக்கிறதுக்காக. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னை நீதிமான அந்த பெந்தேகோஸ்தே சபைகள்ல, நானும் பெந்தேகோஸ்தே தான், அதனால நீங்க பெந்தேகோஸ்தே நான் என்ன வேற எங்கேயும் நினைச்சிட வேண்டாம். கவனிங்க, இந்த பெந்தேகோஸ்தே சபைகள் என்ன பிரச்சனை தெரியுமா? ஏதாவது ஒண்ணுன்னா கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வேற போட்டுருது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் ரொம்ப உத்தமருங்க, கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் போடுறாரு. சொல்லுங்க, வாய்த்தான கர்த்தர் எடுத்தாலும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை கொடுத்தார், எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? பெரிய பரிசுத்தவான் போல. நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது நமக்கு புலம்புறோம். இந்த மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது என்னங்கிறாரு? ஸ்தோத்திரம் போடுறாரு. ஹலோ, தேவ பிரசன்னத்துல நான் சொல்றேன், என் தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா ஆண்டவர்? இவன் என்ன ஓவரா பேசிக்கிட்டு போறான், நாசமாக்கினாருங்கிறான், கொடுத்தாருங்கிறான், எடுத்தாருங்கிறான், தீமையை செய்கிற தேவன்கிறான். அவன் ஃப்ரெண்ட் என்னடானா காயப்படுத்தி அடித்து அப்புறமா அணைக்கிறவருங்கிறான். இவங்களோட பிரச்சனை என்ன? இப்ப ஆண்டவர் வரார். 38வது அதிகாரத்துக்கு வாங்க 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 வாங்க, முடிக்க விரும்புகிறேன். 38வது அதிகாரம், 38வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற, யாரை பார்த்து சொல்றாரு? யோபு. என்ன சொல்றாரு? அறிவில்லாத ஆலோசனையினால் என்ன அந்தகாரப்படுத்துகிற இவன் யாரு? இப்ப யோபுவே, புருஷனை போல அரை கட்டிக்கொள், நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்கிறார்? வேதத்திலேயே அதிக கேள்வி தேவன் எழுப்பினார் என்றால் அது யோபு கிட்ட மாத்திரம் தான், வேற யாருக்கிட்டையும் கிடையாது. அதிக கேள்விகள் இருக்கிற ஒரே புஸ்தகம் எதுதான்? யோபு தான். இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கடா இருந்த? கரெக்டா? நீ எங்க இருந்தாய்? நீ அறிவாளியானால் அத அறிவி. நிம்ம சும்மா அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கிற. கொடுத்தங்கிற ஒத்துக்கிட்டேன், ஆனா எடுத்தனே என் மேல சொல்ற. அறிவிற்கா இல்லையா? நன்மையை பெற்ற நாம், சரி நன்மையை நான் தான் கொடுத்தேன், தீமையை பெறாமல் இருக்கலாமோன்னு அறிவில்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்படி கேள்வியே கேட்டுக்கிட்டு வராரு. நீங்க வீட்டுல போய் இதை ரொம்ப ருசிச்சு வாசிச்சு பாருங்க. அதுக்கு நம்மால் யோபு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 40வது அதிகாரம், 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ இப்ப பாருங்க, லிசன், அதெல்லாம் படிங்க பார்க்கலாம், படிக்கிறவங்க படிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் பாருங்க. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் பொத்திக் கொள்ளுகிறேன். இப்போ அடுத்த 5வது வசனம். நான், எல்லாரும் சொல்லுங்க, நான் 2 தரம் பேசினேன். இப்பதான் ஒத்துக்கிறார் ஐயா, மனம் திரும்புறார். ஐயா, நான் 2 தரம் பேசிட்டேன், நீங்க என்ன ரொம்ப கேள்வி கேட்டுட்டீங்க, இப்பொழுது பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். 7வது வசனம். இப்போதும் புருஷனை போல் நீ அரை கட்டிக்கொள், உன்னை கேட்பேன், நீ எனக்கு
உத்தரவு சொல்லு. இப்ப என்ன கேள்வி கேட்கிறார்? லிசன், இதுதான் ரொம்ப முக்கியம். பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு, நம்முடைய தேவ ஜனங்களுக்கு இதான் ரொம்ப முக்கியம். தன்னைத்தானே பரிசுத்தவான் மாதிரி காமிச்சுக்கிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு நன்மையை பெற்று நாம் தீமையை பெறலாம் இருக்கலாமோ, அதுக்கு ஒரு தோத்திரம் போட்டுக்கிறது. ஏதாவது இழந்தாலும் ஸ்தோத்திரம், பெற்றாலும் ஸ்தோத்திரம், வேறனாலும் ஸ்தோத்திரம். அப்பனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மற்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஓ, இவர் நீதிமான் போல. இவர் யாருங்க? ரொம்ப நீதிமான். அதான் ஆண்டவர் கேட்கிறார். கவனிங்க, வாசிங்க. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? என் நியாயம் உனக்கு தெரியுமா? என் நியாயத்தையே நீ அவமாக்குவாயா? என்னை என்ன தகாத விதமாய் பேசுகிறாய்? ஏன் பேசுறங்கிற அடுத்த வார்த்தை சொல்றாரு. நீ உன்னை, எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் படிக்கலாமா? நீ உன்னை நீதிமானாக கொள்ளும்படிக்கு என்மேல் ஐயா, யோபு சொன்னது அங்க கொடுத்தார், எடுத்தார், தோத்திரன்னு போட்டு அவனை பக்திமான ஆக்கிடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், எந்த ஒரு மனுஷனும் என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. நான் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. நான் நன்மையை செய்கிற தேவன், தீமையை செய்கிற தேவன் அல்ல. நான் காயம் கட்டுகிற தேவன், காயப்படுத்துகிற தேவன் அல்ல. நான் அணைக்கிற தேவன், உன்னை அடிக்கிறவர் அல்ல. ஆதலால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தானே கேள்வி கேட்கிறாரு. ஏண்டா நீ உன்னை நீதிமானா காமிச்சுக்கிறதுக்காக யார் மேல குற்றம் சுமத்துறோம்? யார் மேல குற்றம் சுமத்துறோம்? இனி உங்க வீட்டுல நடக்கிற ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்துச்சுன்னா என்னங்க பண்றது? கர்த்தருக்கு தோத்துறங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. ஏதாவது கீழே விழுந்துட்டா என்னங்க பண்றது? கர்த்தருடைய சித்தம் போல இருக்கு, கால் உடையிறது. ஹலோ, என் தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு கடைசியா மனம் திரும்புறாரு. இன்னொரு மனம் திரும்பல் 42வது அதிகாரம். இதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எல்லா வசனத்தையும் காமிச்சா ரொம்ப நேரம் பத்தாது. 42வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப மனம் திரும்பிட்டான், வாயை பத்திக்கிட்டான். ஆண்டவரே, நாளா நீதிமான் இல்ல, அதை உங்க குற்றம் சுமத்தது தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்ப என்ன சொல்றான்? கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தாவே, நீர் கொடுக்க நினைத்ததை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது. கர்த்தாவே, நீர் நன்மை செய்ய நினைத்ததை ஒருத்தனும் தீமையாய் மாற்ற முடியாது. கர்த்தாவே, நீர் என்னை அணைக்கிறத ஒருத்தனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி உணர்வு வரணுமே. நம்ம கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை நசுக்குவதற்காக அழைக்கவில்லை, உங்களை உருவாக்குவதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு குழப்பம் என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன குழப்பம்னா, டெஸ்டுக்கும் டெம்ப்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லாம போச்சு. சோதிக்கப்படுவதற்கும், லிசன், சோதிக்கப்படுவதற்கும் பரீட்சிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நீ வெள்ளி தங்கத்தை கர்த்தர், இப்ப பாடுனீங்களே, ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்களே, என்னது? பொன்ன புடம், வெள்ளியா? வெள்ளிய புடமிடுகிறது சோதிக்கிறது அல்ல, பரீட்சை. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு வந்தது சோதித்துன்னு இங்க இருக்குது பைபிள்ல. ஆனா தட் இஸ் a test. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு தமிழ்ல சொல்ற வார்த்தை, அது இச்சைக்கு சோதனை அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற பரீட்சை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரீட்சைக்கும் சோதிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் பரீட்சை பார்ப்பாரே ஒழிய உங்களை சோதித்து அழிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா. பரீட்சை பார்க்கறதுனா என்ன? அம்மா, நீ படிச்ச இல்ல, இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லு, அதானே பரீட்சை. கரெக்ட் தானே? இந்த இவ்வளோ தூரம் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு போய் எழுதுனீங்க, ஒன்னு எழுதல, 4th குரூப்ல எல்லாம் டஃப்னு வந்துட்ட, அது பரீட்சை எழுதி இருக்கணும். அதைத்தான் விரும்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எழுத வேண்டியதை எழுதி இருந்தீங்கன்னா நீ பாஸ் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் பரீட்சை பார்க்கிறவரை ஒழிய உங்களை சோதித்து கீழே தள்ளி உங்களை நசுக்கிற தேவன் அல்ல. நம்ம ஆவுனா பேசிக்கிறது கர்த்தருடைய சிட்சை அற்பமாய். கர்த்தர் ஒன்று அடிச்சாருன்னா எப்படி தெரியுமா? அவர் அடிச்சிருந்தா இந்த ஊர்ல இல்ல, இந்திய தேசத்துல உலகத்துல எந்த ஒரு ஊழியக்காரன் இருக்க மாட்டான். உண்மையா இல்லையா? ஒரு விசுவாசி இருக்க மாட்டான். உண்மையா இல்லையா? வர விசுவாசி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன்னு கால் இல்லாம, ஒன்னு கை இல்லாம, ஒன்னு கண் இல்லாம, ஒன்னு காது இல்லாம, தேவனை அறியாத ஜனங்கள் தான் அப்படி பயமுறுத்துவாங்க. உன் கண்ணை நோண்டிடும், உன் காலை உடைச்சிடும், உன் கையை உடைச்சிடும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உடைந்து போன கால்களை, முறிந்த கால்களை உருவாக்குகிற தேவன், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், காயப்பட்ட இருதயங்களை ஆரோக்கியம் பண்ணுகிற தேவன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படி எந்திரிச்சு நிற்போமா? உங்களுடைய டைம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்களேன். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். எல்லாரும் ஒரே கன்க்ளூஷன் போயிடுவோம். என்ன கன்க்ளூஷன் போயிடுவோம்னா, அவன் ஜெபித்தான். அக்கா சொல்லும் போது சொல்லாங்க, பின்னாடி இருந்து அதை தான் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். யோபு குறித்து தான் நீ பேச போறங்கிறத. அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னார், காயம் கட்டுகிற தேவன் அப்படின்னாங்க. அதையும் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால இந்த வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்க ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில தடுமாற்றங்கள், ஏதாவது பிரச்சனைகள் வருகிற ஐடென்டிஃபை, கர்த்தரா பிசாசானலாம் யோசிக்காதீங்க. அது பிசாசு, சாத்தான். அந்த சாத்தானை எதிர்த்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தினால. என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவியே, என் குடும்பத்தில் வியாதி அடிக்கடி கொண்டு வருகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் குரத்தை எடு. உங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுதா? லிசன், சாத்தான் தொடுகிற ஒரு சில காரியங்களை சொல்றேன். உங்களுடைய சொத்தை தொடுவான், உங்களுடைய சொத்துக்கள் தொடப்படும். அப்படி தொடப்படுகிறது என்றால், அதை மீட்க முடியவில்லை என்றால் பிசாசு தந்திரமாய் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வைக்கிறான்னு அர்த்தம். அப்ப நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எப்படினாலும் சொத்தை திருப்பி தாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஜெபம்லாம் விருதா, அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது. நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே என் சொத்துக்கள் மீது இருந்து பிசாசே உன் கரத்தை எடு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளை தடுமாறி போறானா, ஐயா பிள்ளை ரட்சிக்கப்படலையா, அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில ரட்சிப்பை கொடுத்துட்டார். அந்த ரட்சிப்பு வார்த்தைகள் உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுத்துருப்பீங்களானால், அப்பையும் பிசாசானவன், அப்பையும் அவன் தடுமாறி வெளியில எங்கேயோ குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்க குழந்தைகளுக்கு பின்பாக இருக்கிறான். This is a monitoring spirit. உங்க பின்னாடி அந்த குழந்தைகள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சகல அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தேவன் உங்களை பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறபடியால், அவருடைய சொந்த ரத்தத்தினாலேயே உங்களை மீட்டிருக்கிறபடியால் நீங்க சொல்லணும், பிசாசே என் பிள்ளைகள் மீது இருந்து, என்னுடைய சந்ததிகள் மீது இருந்து உன் கரத்தை எடு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். சிலுவையில தொங்குறார். சிலுவையில தொங்கும் போது மரியாள் அங்க நிக்கிறாங்க, யோவான் அங்க நிக்கிறார். மரியாளுக்கு பிறந்த இன்னும் சகோதரர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் அங்க நிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இதோ உன் மகன், இதோ உன் தாய். யோவானுக்கும் மரியாளுக்கும் சம்பந்தமே கிடையாது. யோவான் மரியாளுடைய வயிற்றுல பிறக்காத ஆளு. அவருடைய ஜெனரேஷன் வேற, அவருடைய ரத்தம் வேற, இவங்க ரத்தம் வேற. ஆனா சிலுவையில தொங்கிக்கிட்டு என்ன பண்ணாரு? சம்பந்தமே இல்லாத ஆளை பார்த்து, இதோ மகன், இதோ தாய். ஏன் தெரியுங்களா சொன்னாரு? ஒரு ரகசியம் சொல்லவா? ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஏன் தெரியுமா சொன்னாரு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வேற ரத்தம், நீங்கள் ஒவ்வொருவரும் இதுக்கு முன்னாடி வேற ரத்தம். சிலுவையிலே நான் சிந்திருக்கிற ஒரே ரத்தம் தான் உங்களை, என்னையும் சகோதரியுமாய், தாயும் பிள்ளையுமாய் இணைக்கிற ஒரே ரத்தம் இருக்கிறபடியினால் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் எல்லாரும் ஒரே அப்பாவால் பிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்மை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தை நான் வைச்சிருந்தேன். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி முடிக்கிறவர். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி முடிக்கிறவர். உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏதாவது வாகனங்கள் பழுதடைந்துகிட்டே இருக்குது. அது சத்துருடைய போராட்டம். அந்த பிசாசு அழித்த ஒவ்வொரு காரியத்தையும் உத்து கவனிச்சு பாருங்க. யோபு 1வது அதிகாரத்துல அது எதெல்லாம் அழிக்கிறானோ அது இந்த காலத்துக்கும் ஒத்து வரும். அதனால அந்த மாதிரி காரியங்கள் உங்க வாழ்க்கையில திரும்ப 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 நடக்குதுன்னா இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பாரானால், நீங்க ஒரு விஷயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி, தகப்பனே என் வாழ்க்கையில நல்லவராக நீ எங்க வாழணும்னு கர்த்தர் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். நீ ஐஸ்வர்யமா வாழணும்னு கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார். நீ சுகமா வாழணும்னு கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார். நீ கவலைப்படாத மகனே, நீ கவலைப்படாத மகளே, கர்த்தர் உன்னை குறித்து நன்மையானவைகளையே நினைத்திருக்கிறார். தீமையானவைகள் அல்ல. உன்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற காரியங்கள் நன்மையானவைகளே. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யாரெல்லாம் அப்படி பிசாசு இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தான், ஆண்டவர் எனக்கு எல்லா கெடுதலும் கொடுக்கிறாரு, ஆண்டவர் எல்லா கெடுதலும் எனக்கு கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரு. இல்ல மகளே, நான் உனக்கு கெடுதல் கொடுக்கிற தெய்வம் அல்ல. நான் உனக்கு கெடுதல் செய்ய வரல. உனக்கு நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இருப்பீர்களானால் ஒரு 5 நிமிஷம் அப்பா தகப்பனே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. என் குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தின் மீது இருந்து சத்துருவே உன் கரத்தை எடு. சபைகள் மீது இருந்து உன் கரத்தை எடு. பிசாசின் வல்லமைகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கடி உன் வீட்டில் அடிக்கடி மரண ஓலைகள், அடிக்கடி வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்துகொள். வாயை திறந்து சொல்லு, பிசாசே என் மீது இருந்து, என் குடும்பத்தின் மீது இருந்து வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே உன் கரத்தை எட்டு. என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர். உன் வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கியா? அடிக்கடி எந்த வேலைக்கு போனாலும் 3 மாசத்துக்கு மேல என்னால போக முடியல பிரதர், போக முடியல ஐயா, அதனால அந்த 3 மாசத்துக்கு மேல நான் தாக்கு பிடிக்க முடியல, நான் திரும்ப ஓடி வந்துடுறேன், வேற வேலையை தேடுறேன். இப்படி வேலை மாறி போய் கொண்டு இருக்கிறாயா? அது கர்த்தர் கொடுக்கிற காரியம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உன்னை மேன்மேலும் அந்த இடத்துல உயர்த்த விரும்புகிறார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். இனி அவைகள் செல்லாது போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஒரு சுகம் உண்டாகட்டும். மாந்தரபோ ஷட்டிரிபியே லிஹெரபியம் பரபா சத்திரா லிபெரபியம் பரபோ ஷலதுரபா. நான் ஏதோ கத்தி பேசுவதற்காக நான் வரவில்லை. அன்பு பிள்ளைகளே, அன்பு ஜனங்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நன்மையானவைகள் நான் நிரப்புகிறார். உன் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் இன்றையோடு அடியோடு அழிக்கப்படுவதாக. உன் வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அடியோடு மறக்கப்படுவதாக. என் தேவனுடைய ஆளுகை உங்கள் குடும்பங்களுக்குள்ள வருவதாக, உங்க படிப்புல வருவதாக. நீ முயற்சி செய்கிற முயற்சியை கர்த்தர் விருதாவா நினைக்கல. உன் முயற்சிகளை கர்த்தர் பாராட்டுகிறார். நீ ஒருவேளை தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, நான் முயற்சி எடுக்கிறேன், என்னால முயற்ற முடியலையே, கர்த்தர் ஏன் செய்யறார் அப்படின்னு நினைச்சிராத. கர்த்தர் உனக்கு விஸ்டம், கர்த்தர் உனக்கு அறிவை மென்மேலும் தருவாராக. இந்த கால வேளையில எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, we receive in the name of Jesus. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், அறிவை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்மிடத்தில் இருந்து வருகிற நன்மையான எந்த ஈவுகளையும், நன்மையான எல்லா ஈவுகளையும் நான் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறேன். கிருபையின் மேல கிருபை.
எல்லாரும் வாய்களை திறந்து கிருபை ஆண்டவரே உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. உங்க கிருபை தாருன்னு சொல்லாதீங்க. உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. உங்க கிருபை போதும். வேத வசனம் சொல்லுகிறது, நீ கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹalleluya ரகா டகா சகெட்டே மரபோல பாஷாலதுரபா மீமே ஷெதெரிபியா. ஒரு நாள் கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். அமேசான்ல ஒரு அம்மா ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்ன இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ கூலாக கீழே இறங்கி வரீங்கன்னா சொல்கிறேன். அமேசானில் ஒரு அம்மா ஆர்டர் போட்டாங்க தன் புருஷனுக்காக. போட்ட உடனே அந்த அமேசான் ஆர்டர் வந்துருச்சு. வீட்டுக்கு போய் அமேசான் ஆஃபீஸில் இருந்து காலிங் பெல் அடி 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 அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருமே வீட திறக்கலை. உடனே திரும்ப அமேசான் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அதனால உங்கள் பொருளை திரும்ப நாங்கள் எங்கே கொண்டு வந்துட்டோம், ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டோம், வேணும்னா வந்து வாங்குங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுறோன்னு. அந்த அம்மா கோபத்தோடு அமேசான் ஆஃபீஸுக்கு போச்சு. போயிட்டு, என்னையா எப்படி நீங்கள் வந்து வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னொன்னே, உண்மையாக நாங்கள் காலிங் பெல் அடித்தோம், யாருமே திறக்கல, இது உண்மை. ஆனால் அங்கேருந்து காலிங் பெல் அடித்து திறக்காதனால வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி நாங்கள் வந்துட்டோம். கிடையவே கிடையாது. என் கணவன் காலையில் நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் இப்போ வர வரைக்கும் என் கணவன் எங்கே தான் இருக்கிறாரு, வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்னே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ காலிங் பெல்லாம் அவ்வளோ தூரம் அடிச்சோமே. அப்போ அந்த அம்மா அந்த பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறப்ப அந்த மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார், இந்த பார்சலில் என்ன இருக்கு, ஏன் இவ்வளோ கோவப்பட்டீங்க? அப்போ அது சொன்னிச்சு, என் புருஷனுக்கு செவிட்டு மிஷின் ஆர்டர் போட்டிருந்தேன், அந்த செவிட்டு மிஷின் கொடுத்தா தான், அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் கோபத்தில். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் அநேக நேரங்களில் சபையில் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் கூட பேசணும்னு விரும்புகிறாரு, உங்கள் கூட இடைப்படணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இன்னும் செவிடர்களாய், காது கேளாதவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏதோ வந்தோம், சபையில் உக்காந்தோம், பாய தேய்ச்சோம் போனோன்னு இருக்காம, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையை வேற மறுரூபமாய் மாற்ற வல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் காதுள்ளவனாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.